சார் எங்க படிக்க நல்லா வந்து பீச்சிங் ட்ரைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிற்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். சார் எங்க படிக்க நல்லா ஹலோ கை. ஸோ நம்ம வந்து பிஜிஎன் ட்ரைனிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து டே 20 ஆகுது. ஆக்சுவலி வந்து டெய்லி என்னால் அப்டேட் பண்ண முடியல, அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். தென் அது மட்டும் இல்லாமல் பிஜிஎன் கொஞ்சம் க்ரோத் ஆக நம்மளுடைய ஃபீடிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பிஜிஎன் சிக்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபீடை கம்மியாக கொடுத்துட்டு அது பசிக்காக ஏங்கும்போது மட்டும் தான் நம்ம ஃபீட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி கேஜுக்குள்ளேயே விட்டுட்டு நீங்கள் வந்து பீஜன் சிக்கை கூப்பிட்டு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கூப்பிடணும், நம்மளே எடுத்து வெளியே விடக்கூடாது, சரியா? இது நம்ம கர்ணை, இதோட குட்டி இருக்கிறதால இப்போது பசிக்காக ஏங்கிட்டு என்கிட்ட வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி அநேகமாக அதுக்கு அதிகமாக பசி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பசியாக இருந்திருந்தால் இன்னத்துக்கு அந்த கேஜிலேருந்து வந்து என்கிட்ட ஃபீடு கேட்டிருக்கும். ஸோ புதுசாக ரெக்க மொழிக்கும் நல்லா ரெக்கை அடித்து பறக்க ட்ரை பண்ணுறாரு. நம்ம எப்பவுமே கொடுக்குற மாதிரி இந்த கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை, இதுதான் வந்து நல்லா ஊற வச்சுருவேன் எப்பவுமே நான். இந்தா பாருங்கள், நம்மளை கண்டுக்கவே இல்லை. அதுக்கு ஆக்சுவலாக இப்போ பசி இல்லைன்னு நினைக்கிறேன் அநேகமாக. அவங்க எதோ எடுக்கிறாங்களே, நம்மளும் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் எடுக்க முடியல ஃபீடை. தென் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு சிக்கை மட்டும் எடுத்துகிட்டு இன்னொரு சிக்கை வந்து இங்கேயே விட்டு பார்க்கலாம், நம்ம பின்னாடி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கா வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 20 டேஸ் ஆன பிறகு நம்ம பீஜன் சிக்கன் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி எடுத்து ஷோல்டர் மேலே வச்சுட்டு அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே இது கூடவே இருக்கணும். ஸோ 20 டேஸ்க்கு மேலே தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. ஸோ பீஜன் கூட அதிகமாக வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்கள் கூட ரொம்பவே பாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே ட்ரெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பைக்கில் போகும்போதும் இந்த மாதிரி பின்னாடி ஷோல்டர் மேலே உட்கார வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ வந்து அது நல்லா ட்ரெயின் ஆகும்.
ஆக்சுவலி என்னோடய கம்பல் ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, என் கம்பலை பிடிச்சி இழுத்துட்ருக்கு. ஸோ 20 டேஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸ் ஷெடியூலை வந்து மாற்றணும். ஸோ இந்த மாதிரி பீஜனை ஷோல்டர் மேலே உட்கார வச்சுட்டு ஸோ கொஞ்சம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ தென் நிறைய பேர் வந்து ஒர்க்கில் வந்து பிஸியாக இருப்பீங்க, யாராச்சும் ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களா இருப்பீங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச சொல்யூஷனை வந்து நான் சொல்கிறேன். என்ன பண்ணணுன்னா, பீஜன் சிக்கன் வந்து நம்ம மார்னிங் ஃபீட் கொடுத்துட்டு கேஜில் அடைச்சி வச்சுட்டு ஸோ ஈவினிங் டைம் வரும்போது அது கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீடு கொடுங்க. கண்டிப்பாக அது வந்து உங்கள் கூட நல்லாவே வந்து பழகும். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி கொடுக்கும்போது அதில் வந்து வெல்லம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஸ்வீட்டாக கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தென் அது மட்டும் இல்லைனா பீஜியன் வந்து துன்புறுத்தாதீங்க. ஸோ அது வரலைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ அது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு வந்து யாருக்குமே தெரியாது. சரியா? ஓகே, ஸோ டே 20க்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.